இந்த மாதிரி ஏதாவது கல்யாண வீட்டில் எடுத்த போட்டோவோ இல்லை எதனா ஸ்டுடியோவில் எடுத்த போட்டோவோ அட்லீஸ்ட் எதனா ஆதார் கார்டில் எதனா நேமினேஷன் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொடுத்த போட்டோவோ அதை எடுத்துறானு செலெக்ஷன் பண்ணிடுறானு. யார் பெற்ற பிள்ளையோ, எவன் வீட்டு பொண்டாட்டியோ, எவன் வீட்டு பொண்ணோ தெரியல. பார்க்கறதுக்கு மூலியமா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சமாக இருக்கிற பொண்ணை ஃபோட்டோ எடுத்து எதனா ஒரு நம்பர் போட்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதனா உள்ள ஐடி போட்டு அடிச்சிடறாங்க. இதை பார்த்தவொடனே பல பேர் காஞ்சி போய் தேஞ்சி போய் வீங்கி போயிருக்கிறவன், ஆஹா ஒரு ஃபிகரோட ஃபோட்டோ நம்ம கிடச்சிச்சு, அதுலேயும் ஃபோன் நம்பர் கிடச்சிச்சின்னு சொல்லி அடின்னு அடிக்கிறான். அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இப்படி பலதரப்பட்ட குடும்ப பொண்ணுங்களுடைய ஃபோட்டோ எடுத்து போட்டு லைக் சம்பாதிக்கிறதுக்கும் வியூஸ் சம்பாதிக்கிறதுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் பல பேர் தப்பு பண்ணுறீங்க. ப்ளீஸ் என்னைக்காச்சும் இதே நிலமை உங்கள் தங்கச்சியோ உங்கள் அக்காவோ இல்லை அட்லீஸ்ட் அம்மாவோ உங்கள் பொண்டாட்டி ஃபோட்டோ போட்டு ஃபோன் நம்பர் போடும்போது வலிக்கும் எவ்வளோ பெரிய வலி இருக்குன்னு தெரியுமா? அது என்னைக்காச்சும் உணர்ந்துருக்கீங்களா? நீங்கள் அடுத்த பொண்டாட்டியோ அடுத்த பொண்ணோ அடுத்த அம்மாவோ ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு ஃபோன் நம்பர் போட்டு ஏதோ பிளான் பண்ணி நீங்கள் அதை வெளியேறீங்க. அதனால் உங்களுக்கு வருமானம் வருதோ இல்லை பேர் கிடைக்குதோ லைக் கிடைக்குதோ எனக்கு தெரியல. இதனால் பாதிக்கப்படுற அந்த பொண்ணோட லைஃப் எவ்வளோ பேர் டேஞ்சர் புரியும். அதே ஊரை சேர்ந்த பார்த்துருப்பான், ஒரு சித்தப்பா பார்த்துருப்பான், பெரியப்பா பார்த்துருப்பான், மாமா பார்த்துருப்பான், அண்ணன் பார்த்துருப்பான், தம்பி பார்த்துருப்பான், என் பெத்த புள்ள கூட பார்த்துருப்பான். நம்ம அம்மா ஃபோன் நம்பர் போட்டு இப்படி போடுறாங்களா, ஐயோ நம்ம பார்க்குமா அசிங்கமாக இருக்குது. அந்த குடும்பம் எவ்வளோ அளவுக்கு பாதிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.